வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசன். கொழும்பு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் மலை யாத்திரை சென்று வந்தவர்கள் விரத பூர்த்தியை மேற்கொண்டனர். அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட சாமிமார்கள் விரத யாத்திரை நிறைவை முன்னிட்டு மாலைகளற்றும் பூஜை நேற்று ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் குறிப்பிடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. நேற்று வியாழக்கிழமை மாலை கழற்றும் பூஜை இடம்பெற்றது. ஓம் சுவாமியே அர்ப்பண சுவாமியே ஆதிரக்கீர்த்தனம் சுவாமியே ஈஸ்வரூபனே சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ மகாதர்மசாஸ்திரான் சித்திரம் பரிபூர்ண கிருபாண சித்திரம் சபரிமலை யாத்ரா கர்மாணி காரியா சித்திரம் சர்வாபீட்டபரசித்திரஸ்து சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. மலையேற்றி தந்த சுவாமியே சரணமையப்பா. சித்திரம் சர்வாபீட்டபரசித்திரஸ்து மகாசாஸ்தா அனுக்கிரக பரிபூர்ண கிருபா கடாட்ச பிரசித்திரஸ்து ஓம் சுவாமியே சரணமையப்பா. மகான் தர்மசாஸ்திரேஸ்வராய கிரிபுத்திராய புத்திரலாபாஷிதமாசனாய மதுவாகனாய மகா ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஈஸ்வரூபனே சரணமையப்பா. மகாசாஸ்திரானுகிருத்தித்வம் சர்வாபீட்டசித்தித்வம் மகாசாஸ்திரேஸ்வரஸ்ய பரிபூர்ண கிருபா கடாட்ச பிரசித்திரஸ்து மகாசாஸ்திரானுகிரக சித்திரஸ்து ஓம் சுவாமியே சரணமையப்பா. தர்மசாஸ்திரானுகிருத்தித்வம் சர்வாபீட்டசித்தித்வம் மகாசாஸ்திரேஸ்வரஸ்யானுகிருத்தித்வம் சபரிமலை யாத்ரா கர்மாணி சகல காரியா சித்திரஸ்தம் மகாசாஸ்தா பரிபூர்ண சித்திரஸ்து சுவாமியே சரணமையப்பா. ஜோதிஸ்வரூபனே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. தர்மசாஸ்திரானுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்ச தந்த சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. சர்வாபீட்சித மகாசாஸ்திரானுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்ச பிரசித்திரஸ்து சர்வாபீட்ட சித்திரஸ்து ஓம் மகாசாஸ்திரானுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்ச பிரசித்திரஸ்து சர்வாபீட்ட பிரசித்திரஸ்து ஓம் மகா சுவாமியே சரணமையப்பா. யோகீஸ்வரூபனே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. யோகீஸ்வரூபனே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. எல்லாம் வல்ல சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவுருள் கடாட்சத்தோடு 2026 ஆண்டு ஐயப்பனுடைய சபரிமலை புனித யாத்திரை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தின் 45 ஆண்டுகள் நிறைவேறி 46வது ஆண்டாகவும் இந்த ஐயப்பனுடைய மலை யாத்திரை நிறைவேற்றிருக்கின்றது. கலந்து கொண்ட அனைத்து சுவாமிகளுக்கும் அடியார்களுக்கும் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து அன்பு உள்ளம் கொண்ட பக்தர்களுக்கும் சுவாமி ஐயப்பனுடைய திருவருள் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து மலை யாத்திரை சென்று வந்த சுவாமிகள் இன்று மாலை கலட்டி விரதத்தை பூர்த்தி செய்கின்ற அந்த நாளிலே எல்லோருக்கும் ஐயப்பனுடைய திருவருள் நிறைய வேண்டும் என்று காந்தமலை யோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி நல்ல ஆசிகளையும் தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். சுவாமி சரணம். சுவாமியே ஸ்வரூபனே சுவாமி சரணம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.